வணக்கம் ஜோசியரியா. வணக்கம் வணக்கம். என்ன சமாச்சாரம்? ஜோசியர் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? ஒரு ஜாதகம் வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இது அது இல்ல, விஷயமே வேற. என்னது? சாஸ்திரத்துக்கே சம்மதம் இல்லாத விஷயம். புடிங்க. அதாவது இது மேலத்தெரு செட்டியார் பொண்ணோட ஜாதக ஜெராக்ஸ். இதுக்கு பொருந்துற மாதிரி என் பையன் ஜாதகத்தை கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி ஒரு செட்டப். சிச்சி, இது சாஸ்திரத்துக்கு விரோதமானது. தயவு செய்து நீங்க கிளம்புங்க. ஜோசியரையா, சும்மா செஞ்சாத்தானே சாஸ்திரத்துக்கு விரோதம். இந்தாங்க. இதுக்கு நான் பார்க்க முடியாதுங்க ஐயா. இப்போ பொதுவா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க. உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு மறுப்பு சொல்றது தர்மம் இல்லைன்னு சாஸ்திரம் தான் சொல்லுது. ஆமா. நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க. ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். அப்ப வரட்டுமா ஐயா? வாங்க வாங்க. சந்தோஷம். அப்படி ஏங்க, செய்யும் தொழிலே தெய்வம்னு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூட சொல்லி தராங்க. நீங்க என்னடான்னா நெத்தி நிறைய போட்டு வச்சுட்டு தர்மம் சாஸ்திரம்னு பேசிட்டு அக்கறம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும் போடி. உதவின்னு கேட்டு வர்றவங்கள மூஞ்சி அடிச்ச மாதிரி அடி சொல்ற. உதவி செய்யற ஆளை பாருங்க. நோட்டா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே ஒத்துக்கிட்டீங்க. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. தினமும் சாமி கும்பிட்டு உட்காந்து செய்யற தொழில் இது. இதுல போய் தப்பு பண்ணலாமா? அடி போடி. பல வருஷமா நானும் நியாயமா தாண்டி இருந்தேன். நமக்கு என்னடி கிடைச்சது? நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லாவா இருக்கு? அவளே கஷ்டப்படுறப்ப நான் ஏண்டி தர்ம நியாயம்னு யோசிக்கணும்? போடி. நல்லது பண்ணும்போதே அவ கஷ்டப்பட்டா. இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் பிள்ளைங்களாம் கஷ்டப்பட தான் போகுது. இந்த காலத்துல கொஞ்சம் கூட நியாயம் தர்மம்னு எதுவுமே கிடையாதுப்பா. நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட இறங்கியே வர மாட்டேங்குது. இப்ப என்னதான் சொல்றாங்க? நீ கரண்ட் எடுத்து தப்பு, உன்னை தூக்கி உள்ள வச்சிருன்னு மிரட்டுது. சரிம்மா, காசு எவ்வளவு செலவாகும்னு கேட்டா முதல்ல 1000 2000 இப்ப 20,000 30,000. எங்கப்பா போறது நானு? இதுக்கு தான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல உதவியா இருக்கும்ல. டேய், அண்ணனோட பிரச்சனை வேற, நீ வேலைக்கு போற விஷயம் வேற. இந்த நேரத்துல அதுக்கு ஆதாயம் தேடாத. போனி. இப்ப என்ன பண்ண போறப்பா? அப்பா, அந்த பொண்ணு ஹை வோல்டேஜ் கரண்ட் மாதிரி. அது பக்கத்துல போய் நின்று பேசவே முடியல. அது எங்கிட்ட பேசுறதும் பலார் சாக்கடிக்கிற மாதிரி பேசுறா. சரிப்பா, அது தான் டியூட்டியை பாக்குது. கவர்மெண்ட்ல கை நீட்டி சம்பளம் வாங்குது இல்ல, அதுக்கு விசுவாசமா இருக்கவானா? ராட்சசிப்பா அவ என்னை போட்டு படுத்திட்டு இருக்கா. எனக்கு வர கோவத்துக்கு. அண்ணே, ஏங்க வாங்க. இவங்க வந்தா இந்த நேரத்துல சுமதி பரிசோதனை நடந்துட்டு இருக்காமா? என்ன புஷ்பா, சொல்லாம கொள்ளாம திருத்துப்புன்னு வந்திருக்க? பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு காலையில அவர்கிட்ட சொல்லாம வந்த விஷயத்த அம்மா அவர்கிட்ட போட்டு கொடுத்துருச்சுனே. ஆகாசத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருப்பானே. என்னையும் பிள்ளைகளையும் வெளியில் நிப்பாட்டி கதவை சாத்திட்டாருண்ணே. கதவை நான் போன்ல. ஐயோ அண்ணே, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்கண்ணே. நான் சந்தோஷமா தான் வந்திருக்கேன். என்ன சந்தோஷம்னு சொல்ற? ஆமாண்ணே, எத்தனை நாளைக்கு தான் நம்ம பொறுமையா போறது? நம்மளும் நம்ம ரோட்ஸை காட்டணும்ல. அத்தை சூப்பர் அத்தை. இப்படிதான் உங்கள மாதிரி எல்லா பொம்பளையும் போல்டா இருக்கணும். அப்பதான் மாமா மாதிரி இருக்கிற ஆம்பளைக்கு சரிப்பட்டு வரும். பின்ன அவங்களே ஏன் திட்டுற? யாரப்பா? அந்த ஈபி பொம்பளைய. இன்னைக்கு அண்ணன் கோட்டா ஓவர். என்ன புஷ்பா, சண்டை போட்டு வந்திருக்கங்கற, அப்புறம் பிரச்சனை இந்த உருவாயிராது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத. நீங்க வேணா பாருங்க, அவரை எந்த அளவுக்கு கதற வைக்க போறேன்னு பாருங்க. என் அண்ணன் வீட்டுல நான் இங்க ராணி மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சாலே அவர் வயிறு எறிவாரு. இங்க வந்து ஏமா அவரை பத்தி பேசிட்டு இருக்க? அதான் சரி, இனிமே யாரும் அவரை பத்தி பேசாதீங்க. எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். முதல்ல நான் மயில் அண்ணன் போன் பண்ணணும். பண்ணுமா? இந்தாங்க. புஷ்பா, என்னம்மா நாங்க எல்லாரும் அண்ணன் வீட்டுக்கு வந்தா நீ ஆளக்கான எங்க போயிட்ட? கவலையே படாதீங்கண்ணே, மறுபடியும் கிளம்பி வந்துட்டேன். இங்க பெரிய அண்ணன் வீட்டுல தான் பேசுறேன். மகா, சுமதி, நான் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். என்னம்மா 3 பேரும் திரும்ப அண்ணன் வீட்டுக்கே வந்துட்டீங்களா? ஏம்மா எதுவும் பிரச்சனையா? ஆமாண்ணே, வழக்கம் போல உங்க மச்சின முருங்கமரம் ஏறிட்டாரு. ஐயோ, நான் காலையில அவர்கிட்ட சொல்லாம வந்து தெரிஞ்சு போச்சு. அம்மா அவர்கிட்ட போட்டு கொடுத்துச்சு போல. அதுக்கு என்னையும் பிள்ளையிலையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாரு. என்னம்மா இதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, உங்க எல்லாரோடையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கலாம் தான் வந்திருக்கேன். ஏம்மா மாப்பிள்ள அங்க தனியா இருப்பாரு? அவர் போஸ்ட் ஆபீஸ்ல சீல் குத்திட்டு இருக்கட்டும். இந்தா அங்க வை. சரிண்ணே, நீங்க கிளம்பி வாங்க, நாங்க இங்க இருக்கோம். சரிம்மா, வரமா உடனே கிளம்பி வரமா. இந்தம்மா. தெய்வானே, புஷ்பா, மகா, சுமதி எல்லாம் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? என்ன உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நான் போயிட்டு வந்துட்டுமா? நானும் வரேன்பா. அப்பா நானும் வரேன்பா. அப்பா நானும் வரேன்பா. என்னம்மா எல்லாரும் அங்க போயிட்டா எங்க அம்மாவுக்கு துணையா யார் இருப்பாங்க? அம்மா நீ பாத்துக்கப்பா, நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம்பா. எனக்காமோ? சரியாம்மா? சரிப்பா. சரி போங்க, போயிட்டு வாங்க போங்க. காமையா, நாளைக்கு எல்லாரையும் மதிய விருந்துக்கு வர சொல்லி அம்மா பூரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிம்மா. அண்ணே வாங்க. பாத்து சுதானமா போங்கம்மா. உங்களுக்கு என் மேல இவ்வளவு கரிசனை இருக்குங்களா?
நல்ல சந்தேகமா உனக்கு? 3 பிள்ளைங்க பெற்றதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என் மேல கரிசனை இருக்காங்க. ஐயோ, ஏய் குடத்தை எங்கிட்ட கொடு. குழந்தைங்க எல்லாம் வீட்டுல சேரும் போதுதான் வீட்டுக்கே ஒரு கலை வருது. அத்தை, ஏமா அண்ணன் வரலையா? இல்லத்த, நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம். அப்பா அம்மா கூட துணைக்கு இருக்காங்க. இன்னும் 4-5 நாள் இருப்பீங்கல்ல? இருப்போம்மா. ஆமா, உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போதத்த. இவன் நல்லா படிக்கிறாம்மா. இவ்வளவு மாதிரி அவன் படிச்சா நல்லா இருக்கும். அவன் தான் படிப்பை விரோதியாக்கிட்டான். உங்க பேரு படிப்பை பத்தி பேசினா கூரையை பாக்குறான் பாரு. மகா, காலேஜ் போனப்ப வீட்டுக்கு வந்திருந்தியா? உன்னை பார்க்க முடியலன்னு நினைச்சேன். நல்ல வேலை உன்னை பார்த்துட்டேன். அதனால என்ன, இன்னும் கொஞ்ச நாள் இங்க தானே இருக்க போறோம். எத்தனை நாள் இருக்க போறீங்க? தெரியல, எங்க அம்மாவை தான் கேட்கணும். சரி, ஓகே, எல்லாம் ஒண்ணா இருக்கோம். தாயம் விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? விளக்கு வச்ச நேரத்துல தாயம் விளையாடுவீங்க? நாளைக்கு பகல்ல சும்மா தானே இருப்பீங்க, நாளைக்கு விளையாடிக்கலாம். எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாமா, நேரமாச்சு. அமைதியா போய் படுங்க. எல்லாரும் மொட்டை மாடியில படுத்துறோம். மொட்டை மாடி இல்லையா? ஆமாப்பா, அங்கதான் காத்து நல்லா வரும். அங்கேயே படுத்துக்கிறோம் மாமா. அண்ணனை வேணா துணை கூப்பிட்டு போய் படுத்துக்கிறோம். சரி போங்க. ஆனா காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சணும், வெயில் வந்துடும். சரிங்கப்பா. வானர கோட்டை மாதிரி ஒன்னா சேர்ந்துருக்குது. இது எங்க தூங்க போகுதுங்க? விடிய விடிய அரட்டை அடிச்சிட்டு பாருங்க பாருங்க. மா மா மகா மகா சுமதி, ஏ சுமதி, மா எப்பா எப்பா பா. என்னடா காணாம்பா. அம்மாச்சி வீட்டுல இருப்பா, படுறா. எப்பா என்னடா, ஒருவேளை அம்மாச்சி வீட்டுல இல்லைன்னா எங்கேயாவது போயிருப்பாடா, விடுறா, தொலைஞ்சு போறா. எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன்டா பயப்படுற? நீ திட்டி எல்லாத்தையும் வெளியே தள்ளி கதவை சாத்தினதுல அம்மா கோபப்பட்டு போய் குளத்துல குதிச்சுன்னா என்னப்பா பண்றது? ஏன்டா பயமுறுத்துறா? அப்பா எனக்கம்மா போலீஸ் கேஸ் ஆயிரும், பயமா இருக்குப்பா. என்னடா போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகாதடா. அப்படி போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா சாட்சி வேணும்டா அதுக்கு. அதான் நான் தான் இருக்கேன். உண்மையை எப்படி மறக்க முடியும்? நீ அம்மாவுக்கு செஞ்ச கொடுமையை சொல்லாம இருக்க முடியுமா? டேய், இப்போ என்னடா பண்ண சொல்ற? பாப்பா போய் தேடுவோம்ப்பா. டேய், காலையில போலாம்டா. அப்பா விடியறதுக்குள்ள பார்க்கலனா அம்மா தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையாதுப்பா. ஆத்மாவா? என்னடா சொல்ற? டேய் கண்ணாடியை போட்டு சீக்கிரம் வாப்பா. டார்ச் ஏறா. அவளுங்க படுத்து பார்த்தானே இவன் வேற இம்சப்படுத்துறான். வாடா வாடா. கதவு முடுறா. எங்க போனாங்கன்னு தெரியலையே. இவன் வேற எங்க போய் தேடுறது? வாப்பா அங்கிட்டு போலாம். வாடா வாடா. எங்க போயிருப்பாளுங்க? அப்பா அந்த கிணத்துல பாப்போமா? ஏன்டா பயமுறுத்துற? ஃபர்ஸ்ட் அம்மாச்சிட்டு போய் பார்ப்போம், இல்லைன்னா ஊர் குளத்துல பார்ப்போம், இல்லைன்னா கிணத்துல பார்ப்போம். இந்த 3ல ஒண்ணுல தான் இருக்கும். ஐயோ, கிறுக்கு மாதிரி பேசுறாங்க. வாடா வாடா. பேசிக்கிட்டு 20,000 ரூபா ஆகுமா? என்னத்தான் அது அநியாயமா இருக்கு? ஆமாம்மா, நம்ம ஊர் திருவிழாக்கு நான் விடிய முழிச்சு தச்சா கூட இந்த வருமானம் எனக்கு வராது. அந்த ராட்சசி போட்டு என்ன படுத்து எடுக்கிறாளே. அண்ணே, அந்த லேடி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அண்ணே. ஆமா, மிலிட்டரியில வேலை பார்க்க வேண்டிய எல்லாம் இங்க கொண்டாந்து போட்டிருக்காங்க. எல்லாம் இந்த பாண்டி பண்ண வேலை. உன்னை யார் ஃபியூஸ் போட சொன்னது? ஏய், தெரிஞ்ச மாதிரி பேசாத. கரண்ட் வரும்னா ஃபீஸ் போட்டு தான் ஆகணும், தெரியும்ல? பாண்டியனே, நீ ஃபியூஸ் போடுறது வரைக்கும் சாதாரணமா இந்த ஒரு விஷயம், நீ ஃபியூஸ் போடுறதுக்கு அப்புறம் சீட்டிங் லெவல்ல வந்து நிக்குது. எல்லாம் ஒன்னாலதான். என்ன ஆளால குத்தம் சொல்றீங்க? என்ன ஏமல தப்பு இருக்க மாதிரி? 2 இடத்துல ஒளி ஏத்தி வச்சேன். இது ஏமல தப்பா? ஏமல தப்பா மகா? கரண்ட் மீட்டர் தப்பு பண்ணது ஆச்சி, பீஸ் போட்டது பாண்டி. இது கடையில என் புள்ள கடந்து மாட்டிட்டு முழிக்கிறான். இந்த 20,000 பிரச்சனைக்கு முழுக்க நீ மட்டும்தான் காரணம். ஏய், யாரும் எதுக்கும் காரணம் இல்ல. பாண்டி எனக்கு நல்லது செய்யணும் தான் வந்தாப்புல. இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வரும்னு எனக்கும் தெரியாது, பாண்டிக்கும் தெரியாது. இதை நாளைக்கு காலைல நான் பாத்துக்கிறேன். படுங்க. யாரும் யாரையும் குத்தம் சொல்லாதீங்க. படுங்க படுங்கம்மா. ரூபாய் கட்டணும் இல்லைன்னா பிரச்சனைன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கத்தான். உனக்கு சங்கட்டமா இருக்கு, எனக்கு வயித்த போட்டு பெசையுது. இப்ப 20,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்க?
வேணா என் செயினை தரட்டா? ஏய் வேணாத, போய் படு. நான் சீரியஸா தான் சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன், போய் படு. எங்க அப்பாக்கு கோல்டு எது கவரிங் எதுனே தெரியாது. யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். ம் தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கெல்லாம் பயப்படால் நான் கிடையாது. எல்லாரும் இங்க பாருங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. எதுக்கு? கோபி தனக்கு என் செயினை தரேன், பிரச்சனை தீர்த்துக்காங்கன்னு சொன்னா கேட்காம மண்ணு மாதிரி நிக்கிறாங்க. நீ யாரும் சொல்லுமா? எதுக்கு வேணாங்கிற? அவளுக்கு கொடுக்கறதுக்கு உரிமை இல்லையா? எல்லாமே இருக்கு, இப்போதைக்கு வேணாம். வேணா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். நான் சொல்றது கேளுங்க, எல்லாரும் படுங்க. நாளைக்கு காலை நான் பாத்துக்கிறேன். படுங்க படுங்க, பேசாம படுங்க படுங்க. நாளைக்கு காலை பாத்துக்கிறேன். ஏய், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே உன் கழுத்துல இருக்கிற செயினை எனக்கு தரேன்னு சொன்ன பத்தியா? தேங்க்ஸ் மகா. அம்மாச்சி, 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 கதவு தர அம்மாச்சி, அம்மாச்சி, அம்மாச்சி. என்ன மாப்பிள்ள இந்த நேரத்துல? புஷ்பா குழந்தைகளை கூட்டு வந்தாளா? இல்லையே. ஐயோ எங்க போனாலுங்க தெரியலையே. மாப்பிள்ள இப்படியா கூறுகட்ட தரமா காரியம் பண்ணுவீங்க? கொஞ்சமாவது முன் யோசனை வேண்டாம்? சொல்லாம போயிட்டாளுங்கிற கோபத்துல வெளியே நிப்பாட்டி வச்சு கதவு சாத்திட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது காணோம். எதுக்கு அவளையும் பிள்ளையும் வெளியே விட்டு கதவை சாத்திட்டீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க தானே கண்டிக்க சொன்னீங்க, அதான் கண்டிச்சேன். ஆமா நான் சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? உங்ககிட்ட பொய்ய சொல்லிவிட்டு தைரியமா அவளும் ஊரை சுத்த ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் அவளை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டீங்க. அவளும் போயிட்டா. இப்ப எங்க இருக்காளோ? அப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. இனிமே கிணத்துல இல்ல குளத்துல தான் போய் தேடணும். ஏன்டா பயமுறுத்துற? அப்பா உனக்கு மேல எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன்டா? போலீஸ் ஒன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது? இவன் வேற. வாடா மாப்பிள்ள கிணத்து பக்கமா பாருங்க. அங்க 6 அடி நீளத்துல நல்ல பாம்பு சுத்திட்டு இருப்பா, பாத்து போங்க. எப்பா டேய் ஏன்டா அலர்ட்டா இருக்கான்னு பார்த்தேன். போடா இம்சை. நீ என்னவா? தொண்ணாம கீழே பார்த்து வாப்பா. ஐயோ இவங்களை தேடி எங்கெங்கே அலைய வேண்டியதா இருக்குதே. இப்ப டார்ச் போடுப்பா. ஏன்டா என்னப்பா டார்ச் போட்டுட்டா? நீ தான்டா போட சொன்ன. வெளிச்சத்தா போட சொன்னியா? ஐயோ ஒரே இருட்டா இருக்கியா? இறங்கி தேடியா? டேய் நீச்சல் தெரியாதடா உனக்குமா? ஆமா இம்சப்படுத்துறானே. இப்ப என்ன பண்றது? டேய் ஏன்டா பொறு ஏன்டா கல்லு போட்டா? அப்பா கன்ஃபார்ம் கிணத்துல அவங்க இல்ல. எப்படி சொல்ற? அதான் யாரும் கத்தலையே. ஐயோ அவளோட போய் இம்சப்படுத்துறானே, இருந்து பீதியை கிளப்புறானே. வாடா வாடா பேதியை கலக்க போது வா. அவளுங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறத நினைச்சிட்டு நான் தூக்கம் இல்லாம அலையிறேன். எனக்கு நம்ம அம்மா உள்ளவே இருக்குமா ஒரு ஃபீலிங்ஸா இருக்குப்பா. என்னடா சொல்ற? அம்மா அடிக்கடி சொல்லும் இவங்கிட்ட குடும்பம் நடத்துறதுக்கு கிணத்துல இல்ல குளத்துல இவ்வளவு சாகலாம்னு. ஐயோ அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையடா. இப்ப எப்படி தெரியும்? லூசா நீ காலையில தான் மிதக்கேன். மிதக்குமா? நான் வேணா இருந்து பாத்துட்டு வரேன். டேய் இங்க வேணாண்டா, போயிடலாம்டா. லூசுமாய் பேசாதப்பா. உனக்கு ரிமாண்ட் உறுதிதான். நீ படத்துல பாடக்கூடிய கண்டிப்பா தூக்குறாங்க. பொம்பளை சாவணும் சும்மா விடாது. ஐயோ இவன் ஒரு நிமிஷம் பிடிச்சு கொடுத்துருவான் போல இருக்க. டேய் இங்க இல்ல வாடா, வேற பக்கம் போய் பார்க்கலாம். வாடா எழுந்து வாடா. நான் எந்த ஜெயில போட போறேன்னு தெரியல. டேய் சம்பந்தா என்னப்பா? அந்த டீ கடை கரெக்டா கேட்கலாம். வாடா துரை, யோ துரை எந்திரியா. பரிசோட போஸ்ட் மாஸ்டர் வந்திருக்கேன், எந்திரியா.
ஏதாவது தண்ணி வந்திருக்கா? இவன் வேற நேரங்காலம் தெரியும் தந்தி பந்திங்கிறான். என்ன? ஐயோ, என் பொண்டாட்டி பிள்ளை இந்த பக்கம் வந்தாங்களா பாத்தியா? காரைக்குடி பஸ்ல ஏறி போயிட்டாங்க. ஆஹா. அங்க போயிட்டாளுங்களா? சொல்லவே இல்லையே சண்டாளி. அட பாவி, குடும்பத்துல நடந்துட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணியே. நான் என்னடா பண்ணேன்? சாதாரணமா திட்டினா இது குத்தமாடா? ஐயோ, நான் அதை சொல்லலையா. என்னை தேவலாம் உங்க கூட நிப்பாட்டிட்டு பாவி சண்டாளா. ஐயோ, என் மாமா வீட்டுல ஜாலியா இருப்பாயில. நான் இப்படி உங்க கூட ரோடோட அலையிறேனே. ஏன்டா ராத்திரில பயமுறுத்துற? ஐயோ, அழகான சான்ஸ் விட்டுட்டேனே. அண்ணே அண்ணே, காரைக்குடிக்கு பஸ் போனே காலையில தான். ஐயோ டேய், நான் லாரி முடிஞ்சாது கிளம்புறேன் பாரு. டேய், ராத்திரில என்ன தனியா விட்டு போகாதடா. நீ எப்படியாச்சும் போ. நான் இப்ப இருந்து அம்மா கட்சி. அம்மா பார்க்கணும் போல இருக்கு. டேய், பாதையில பாம்பு இருக்குன்னு கிளம்பி சொன்னலடா. நீயே பெரிய வசப்பாரு. உன்னை வந்து பாம்பு கடிக்குதா? ஏய், இங்க வா. ஏன் பதட்டப்படுற? மாமா வீட்டுக்கு போறேன், அழகா போனேன், அதனால ட்ரெஸ் எடுக்க வீட்டுக்கு போவேன், தனியா போறேன், பயப்படாத சரியா? ஓடுறேன், முடிஞ்சா புடிச்சுக்க. டேய், சம்மதா. விட்டு போடா டேய், நில்றா டேய். ஐயோ பாம்புடா பாதையில நில்றா. அத்தா குட் மார்னிங். என்னதான் குட் மார்னிங் சொன்னா இப்படி ரியாக்ட் பண்றீங்க? உன் முகத்துல முழிச்சாலே குட் மார்னிங்கா தானே இருக்கும். என்ன இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு, எல்லாம் சரியாகணும். உன் முகத்துல முழிச்ச ராசி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயோ ஒரே டென்ஷனா இருக்கு. என் செயினை வேணா தரேன், முதல்ல போய் உங்க பிரச்சனை தீருங்க. நீ என்ன ஆனா உன சேன தரேங்கிற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போய் வேலையை பாரு. அத்தா நான் எடுக்கிறேன், விடுங்க ப்ளீஸ் பிரஸ் பண்ணிடுறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மேடம் ஒரு நிமிஷம் நின்று பாருங்களேன். இவ்வளவு பெரிய வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க சின்ன வீட்டுல இத்தினூண்டு வீட்டுல தான் நான் குடியிருக்கேன். மேடம், இந்த வீட்டோட சைஸ் கப்பல் மாதிரி, ஆனா எங்க வீட்டோட சைஸ் டப்பா மாதிரி. அந்த வீட்டோட வரவு 300 ரூபாய். அதே கரெக்டா கொடுக்க முடியாம அடிக்கடி ஆச்சிட்டு திட்டு வாங்குவோம். நீங்க நேத்து வந்து ஃபீஸ் கேரி புடுங்கினீங்கல்ல, அந்த எலிப்பொந்து மாதிரி இருக்கிற கடை, அதோட வாடகை 150 ரூபாய். 300 ரூபாய் வீட்டு வாடகையும் 150 ரூபாய் கடைக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு போய் 20,000 ரூபாய் ஃபைன் போட்டீங்கன்னா எப்படி மேடம்? நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்கன்னா நான் ஏன் உங்க மேல 20,000 ரூபாய் ஃபைன் போடுறேன்? நான் என்ன மேடம் அநியாயமா நடந்துட்டேன்? நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு அதோட சீரியஸ்னஸே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா நம்ம நாடு எப்படி முன்னேறும்? சரிங்க மேடம், நம்ம நாடு முன்னேறாம இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணங்கிறது நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் இருக்கீங்களா, நீங்களே சேர்ந்து முன்னேற்ற வேண்டியதானே? என்ன நக்கலா? நீங்க பண்ணது சீட்டிங். உங்கனால கவர்மெண்ட்க்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் 20,000 ஃபைன் போட்டேன். ஓஹோ, ரூல்ஸ். மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க பாருங்க, லைட் எரியுதா? அங்க பாருங்க, லைட் எரியுதா? ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் விடிஞ்ச பிறகு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வெளிச்சத்துல நீங்க நடந்து வரீங்களா? அப்ப கரண்ட் வேஸ்ட் ஆலையா? விடிஞ்சோன லைட் ஆஃப் பண்ணல, ஏன் ஆஃப் பண்ணல? இதெல்லாம் முனிசிபாலிட்டிக்காரங்க தான் பாப்பாங்க. முனிசிபாலிட்டிக்காரங்க தான் பார்க்கணும், நல்லா தெரியும். ஆனா இது உங்க டிபார்ட்மெண்ட் தானே. இதை ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேக்குறேன்? நேத்து அந்த நடந்துகிட்டு அனாவசியம் ஒரு ஃபேன் ஓனா தாங்க முடியாது, ஒரு டியூப் லைட் தெரிஞ்சாலும் தாங்க முடியாதுன்னு பேசுறீங்கல்ல. இப்போ இந்த கரண்ட் வேஸ்ட் ஆகுதுல, என்ன பண்ண போறீங்க? மேடம், தப்புங்கிறது எல்லா சைடும் நடக்கிறதா. அது மாதிரி தான் நேத்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தயவு பண்ணி பெரிய மனசு பண்ணி அந்த கேஸையும் அந்த 20,000 ரூபாய் ஃபைனையும் தள்ளுபடி பண்ணுங்க மேடம். உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். Thank you மேடம். ஆனா அப்பப்ப இந்த மாதிரி வாய் கொடுத்து மாட்டிக்கிறீங்க பாத்தீங்களா? மேடம், எங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் அது மாதிரி Shut இருக்கு. up. எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் ஆஃபீஸ் வந்து பேசுங்க. காலையில வாக்கிங் வரதே மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கணும்னு தான். காலங்காத்தால உங்களை போய் பார்த்தேன் பாருங்க, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். மேடம், அதேதான் எனக்கும். காலையில நானும் உங்களை தான் பாத்திருக்கேன். பத்தாவதுக்கு ஆபீஸ்க்கு வர சொல்றீங்க. அழகா இருக்காளே, சாஃப்டா பாப்போன்னு பார்த்தாக்க படுத்தி எடுக்கிறாளே. இந்த லட்சணத்துல வாக்கிங் வேற. இதுக்கு உடம்புல என்ன இருக்கு வாக்கிங் வருது?